வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம். அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம். மேசராசி. மேசராசி நண்பர்களே, பல நாள் உங்கள் ஆசைகளையோ கனவுகளையோ நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும். அதனால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் வழியிலோ நண்பர்கள் வழியிலோ பல ஆதாயத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பீர்கள். இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களே, இன்று நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். பல நாள் ஆசைகள் இன்று எளிதாக நிறைவேற்றப்படுவதாலும், மேலும் பொருளாதாரத்திலும் பல நாளாக இருந்த தடைகள் விலகுவதாலும் இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வயலட். மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களே, இன்று காலையில் சற்று அச்ச உணர்வும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். நடத்த வேண்டிய காரியங்களை எப்படி நடத்தப் போகிறோமோ, என்னென்ன பிரச்சனைகள் வருமோ என்று ஒரு பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்தது போல் எதுவும் இல்லாமல் யாவும் நல்லபடியாக முடிந்துவிடும். வந்துவிட்ட பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்து விடுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. கடகராசி. கடகராசி நண்பர்களே, இன்று நீங்கள் காலையில் எடுக்கும் முடிவுகளுக்கு அனைவரும் ஒத்துப்போவதோடு உங்களை புகழ்ந்து பேசி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார்கள். நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் சூழ்நிலை தான் ஏற்படும். ஆனால் மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் சற்று வீழ்ச்சியை சந்திக்க நேர்வதால் சற்று குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். மதியத்திற்கு பிறகு நீங்கள் சமயோஜித புத்தியால் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சமாளித்து கொண்டீர்கள் என்றால் நல்ல நாளாகவே இருக்கும். நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள். இன்று தெய்வ வழிபாடு செய்வதால் மிக நல்ல பலன்கள் ஏற்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வயலட். சிம்மராசி. சிம்மராசி நண்பர்களே, இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் போட்டியும் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு எதிர்கருத்தாகவே அனைவரும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். நீங்களே செய்வது அறியாது திணறிதான் போவீர்கள். ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்த மாதிரி எதுவும் இல்லாமல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதோடு உங்களை எதிர்த்தவர்களே உங்களை புகழ்ந்து பேசும் சந்தர்ப்பமும் ஏற்படும். இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுவதால் நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது. பல நாள் ஆசைகளையும் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தார் உங்களை போற்றி கொண்டாடும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களே, இன்று குடும்பத்தாரின் நலன் கருதிய உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். மற்றவர்களோடு அக்கறையோடு இருப்பதோடு பல நாளாக முடிக்கவில்லாமல் இருந்த வேலையை இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். மேலும் இன்று சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள். பல நாள் கஷ்டங்கள் இன்று நல்லபடியாக தீர்ந்து விடுவதால் இந்த நாளே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த நாளாகவே இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளே ஆகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வயலட். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த நாள் காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலையாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம். மேலும் உங்களை விட வயதில் பெரியவர்களுக்காக நீங்கள் உதவி செய்து கொடுக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும். நீங்கள் விரும்பி செய்து கொடுத்து அதனால் மனநிறைவும் பெறுவீர்கள். உங்கள் உதவியை பெற்ற பெரியவர்களும் உங்களை வாழ்த்தி மகிழும் நாளாகவே இருக்கும். இது ஒரு சிறப்பான நாளே ஆகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. தனுசு ராசி.
தனுசு ராசி நண்பர்களே, இன்று காலையிலிருந்தே உங்களுக்கு நடக்கும் சம்பவம் யாவும் சாதகமாக இருப்பதோடு பல நாட்களுக்கு நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்று நடந்தேறும். இதை எண்ணி எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி அடையும் தருணமாகவே இருக்கும். இந்த நாளே உங்கள் வளர்ச்சிக்கும் ஏற்றத்திற்கும் காரணமான சுபிட்சமான நாளாக இருக்கும். மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. மகர ராசி. மகர ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கிறது. பல நாளாக ஒரு குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கப் போகிறோமோ என்று. அந்த நீங்கள் பயப்படும் மாதிரி எதுவும் இல்லாமல் பிரச்சனைகள் தாமாகவே நல்ல முடிவுக்கு வரும். மேலும் வியாபாரத்திலும் இருந்த தடைகள் விலகப்படுவதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும். மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. கும்பராசி. கும்பராசி நண்பர்களே, இந்த நாள் முழுவதுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலையிலே நாள் சென்றுவிடும். பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு குடும்பத்தாரும் உங்களை போற்றி கொண்டாடும் நாளாக இருக்கும். மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள். இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் அடையப் போகும் லாபத்தை எண்ணி பல நாட்களுக்கு நீங்கள் பெருமை கொள்ளும் விதமாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மீனராசி. மீனராசி நண்பர்களே, இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு மற்றவர்களும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையே ஏற்படும். பல நாள் ஆசைப்பட்ட விஷயம்தான் இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு பொருளாதாரத்தில் இருந்த தடைகளும் விலகுவதால் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மேலும் சிறு தூர பயணத்தாலும் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.